மீசக்கார நண்பாவா யாரு மகா அறிவு கொண்டாது அறிவு சூடு சொன்ன அறிவு சூடு சொன்ன ஒரு பப்புல மோத மாதிரி வந்திருக்க நீ பொம்பளை பிள்ளை அடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு நாடத்துக்கு போட்ட வாடா வாடா டேய் வாடா வாடா நாங்க பாத்துக்கிறோம் வாடா. ஒரு பொம்பளை பிள்ளை பேசி நான் மேடல எவ்வளவு நாகரிகம் இருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு நாகரிகமா பேசுறீங்க நீ பாட்டு இங்க வாங்க இங்க வாயா நீ. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு இங்க வா இதுக்கு இறங்கி இறங்கி எது கொடுத்துருவோம் ஏய் நீ பேச விடு, நீ தடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பேசுங்க? மதுரையா புதுக்கோட்டை நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா மதுரையில டான்ஸ் கிடைக்காம புதுக்கோட்டையில போய் பொட்டிய நகட்டிங்க எடுத்து விட்டு போயிருவோம். சரியான ஆம்பளை நின்னு நீ பேசிருக்க, நீ எதுக்கு இறங்கி போன? நிப்பாட்டு நீ நிப்பாட்டு. ஆளுக்கு ஒரே ஆமா உனக்கு உன்னத மரியாதை தர மாட்டேன். நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? ஆமா நான் பெரிய ஆளு தான். என்ன நீ என்னன்ற? போறோம் நீ என்னன்ற? என்னன்ற? ஏய் அவனை பிடிச்ச என்ன ஸ்பீடு குறைஞ்சு போகும். என்னன்ற? என்னன்ற? என்ன பயமா? பெரிய பொம்பளை. யாரு? நான் பொம்பளை புள்ள. நான் பொம்பளை இல்ல, பொம்பளை புள்ள. நீ பொம்பளை புள்ள. ஆமா. நீ பேசு. என்கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போயிட்டீங்கன்னா நான் பவுடர் போடலாமா? சரி என்ன பேசுங்க பேசுங்க பாப்போம். பேசுவோமா? நீங்க தான் தீர்ப்பு. ஓகேவா? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நீங்க பேசி நான் பேசலனா பேசியா? டேய் ராக்கெட், இந்த பழைய ஆளு இந்த ராக்கெட் ராசா புதுக்கோட்டையில இருந்து அட நினைச்சிட்டு போய்ட்டாங்க ரசிகர்கள். நீ குடும்ப குத்து புதுக்கோட்டை அனிதாவா ராக்கெட் ராஜான்னு சொல்றேன். சரி அத பேசு. குடும்ப குத்து வழக்கு. அம்மா நீ குடும்ப குத்து வழக்கு தானே? உண்மையாலுமே ஒரு பெண் மகள். ஆமா. சமைப்பியா? சமைக்க தெரியுமா? ஏன் பொம்பளை வீட்டுல இருந்தா சமைக்க தெரியுமா தெரியாதுன்றீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு சமைக்க தானே முக்கியம். ஆமா. என்னை பத்தி ஆத்தா மாதிரி சமைக்கணும்ல. ஆமா. நீங்க சமைப்பீங்களா? நான் சமைப்பேனே. சரி இட்லி திங்கிறதுக்கு என்ன வேணும்? இட்லி திங்கிறதுக்கு சட்னி சாம்பார் எல்லாம் தேவைப்படும். இதுக்கு வாயிலாம என்ன மயிருக்கு தான் திங்கிறேங்கிறேன். சரி அப்ப இந்த அளவுக்கு பேசுற. ஆமா டேய் பேசிய உன்னோட பேச முடியாது பேசு. அப்ப இட்லி திங்கிறதுக்கு வாய் வேணும், சட்னி சாம்பார் வேணும். சட்னி சாம்பார் வேணும். மறுபடியும் கேக்குறேன் கேளுங்க. தெரியாம கேட்கல. நீங்க இட்லி திங்கிறதுக்கு என்ன வேணும்? இட்லி திங்கிறதுக்கு சட்னி சாம்பார் வாய் எல்லாமே வேணும். இட்லி திங்கிறதுக்கு மேல இட்லி சட்டி வேணும்ல. இட்லி சட்டி இல்லாம எதுக்கு தான் இட்லியை ஊத்துறேன்றேன். இப்ப நம்ம ஊர்ல நாடகம் வச்சதுனால நீ வந்த. ஆமா. நாடகம் வைக்கல நீ வர முடியுமா? சரி. அப்ப இட்லி திங்கனா சட்டி இல்லாம எதுக்கு தான் இட்லியை ஊத்துறேன்றேன். இட்லி திங்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த இட்லி திங்கிறதுக்கு சட்டி இட்லி சட்னி சாம்பார் வாய் வேணும். கை இல்லாம என்ன இதுக்கு தான் நிக்கிறாங்கறேன். பரவாயில்லடா பேசுறா புள்ள. சரி என்ன பேசாலும் பேசுவியா? ஏன் நீ என்ன அப்படி பேசி கிளிக்க போறன்ற? நான் ஒண்ணும் பே, நான் ரெண்டும் பே, நான் மூணும் பே, நான் நாலும் பே, நான் அஞ்சும் பே, நான் ஆறும் பே, நான் ஆறும் பே, பெட்டி வாசிப்பேன், நானும் பெட்டி வாசிப்பேன், நானும் மிருதங்க வாசிப்பேன், நான் ஆர்டர் வாசிப்பேன், நான் தாளம் வாசிப்பேன், நான் சேவிங் பண்ணுவேன், நானும் சேவிங் பண்ணுவேன். நாங்க மேல பண்ணுவோம். இது ஏன் மைக் செட்டும் பே, இது ஏன் வீட்டு மைக் நான் ஏன் கோயிலும் பே, இது உங்க இல்ல. ஆமா ஏன் வீட்டு கோயிலும் பே நானா. இது என்னோட மைக் செட்டு, என்னோட சீரியல் செட்டும் பே. இது என்னோட மைக் செட்டு, என்னோட சீரியல், என்னோட ரசிகர் நான் சொல்றேன். கேக்குறீங்கப்பா? நீ இதே என் பொண்டாட்டியும் பே. நான் உன் புருஷன் சொல்லவே மாட்டேன். நல்லா இது பண்றிய, நல்லா பேசுறிய. நான் யார் தெரியாம பேசுறீங்க? ஆயா ஆயா. ஆமா நான் யார் தெரியுமா? யார் நீ? நான் அந்த பெரிய டைரக்டர். அடே ஏங்க அக்கா ஐயா பெரியவரே, இவரை பார்த்தா டைரக்டர் முகர மாதிரியா தெரியுது. பெரிய டைரக்டர்மா. அண்ணா யூடியூப் பண்ணேன். இந்த முகர டைரக்டர்னு போட்டு அனுப்பிச்சுடுங்க. கேமரா தூக்கி போட்டு நோக்க போறேன். அது ஒண்ணு நான் புதுசா வாங்கி தரேன். எப்ப ஆர்டர் என்ன இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாருமா. பொம்பளை பிள்ளையோட நாங்க அழகா இருக்கிறோம். நான் பெரிய டைரக்டர். சரி எதுக்கு வந்திருக்கீங்க? நான் படம் எடுத்தேம்மா. வெளிநாட்டுல போய் எடுத்தேன். சன்னி லியோன் வியா கலிப்பாலாம் போட்டு எடுத்து பார்த்தேன். படம் ஓடல. எப்படி ஓடு? இப்படி இருந்தா என்னமா லட்சணம்? ஆமா சைலாவை போட்டு எடுக்கலாம் பார்த்தேன். சைலாவை போட்டு எடுக்கலாம். பக்கத்துல நீ போக முடியாது. படம் ஓடல. எப்படி ஓடும்? இப்போ உங்களை போட்டு எடுக்கலாம் பார்த்தேன். இந்த இடத்துல நான் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி யார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்க? நீங்க என்ன விக்கிறீங்க? பாட்டு பாடி ஆட்ட மாதிரி இழந்த பழம் யாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இழந்த பழம் விக்கல. நீ என்ன விக்கிறது? நான் விக்கிறேன். நிப்பாட்டு. என்னது? என்ன ஓயாயின்ற? என்னன்ற? என்னன்ற? நீ வெண்ணெய் சொல்றேன்னா அர்த்தத்தை சொல்லிப்பேன். சொல்லுங்க பாப்பா. ஆமா, வெண்ணெய்ல இருந்து வருது, தயிர்ல இருந்து வருது, தயிர் மோர் மோர்ல இருந்து வருது, பால்ல இருந்து வருது, பால்ல இருந்து வருது, மாட்டுல இருந்து வருது. மாடு எந்த மாட்டுல இருந்து வருது? காளை மாடா பசு மாடா? பசு மாட்டுல இருந்து வருது. பசு மாடு ஆணினமா பெண்ணினமா? பெண்ணினம். நீங்க ஆனா பெண்ணா? பெண்ணு. ஆமா. பசு மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. 2 மைக் இருக்கு. ஆமா, நான் அதெல்லாம் பேசுவேன். ஒருத்தக்கே சௌதா பழம். எனக்கு பழம். எல்லாரும் வாங்க பழம். ஆட மக்கள் பிறந்த பழம். இந்த புதுக்கோட்டை அனிதா வேற யாரும் இல்ல, என்னைய வளர்த்து விட்டதுல ஒரு ஆளு. இதெல்லாம் சமாதானப்படுத்தாதீங்க. சமாதானப்படுத்துறதுக்கு இந்த வேலை. உன்னை நான் வளர்த்து விட்டேன்னா வளர்க்கலைங்கிறது ஓமசாட்சிக்கு தெரியும், இருக்கப்பட்ட நடிகை தெரியும். உனக்கு நான் எவ்வளவு ஆட்ட நான் சொல்லி கொடுத்து நீ இப்படித்தாண்டா இருக்கணும் சொல்லி கொடுத்தவன் நான். என்னப்பா? அப்படியா? இப்ப அப்படித்தான் இருக்கிறேன். அதுக்காண்டி உன்னை விட்டு போக கிடைக்காத. எல்லாம் வேற ஆள பாருங்க, நீ இருக்க வந்திருக்க. குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் தனித்தனியா 4 ஓடும், அரைச்சுக்கு 4 ஓடும். ஏன் தனித்தனியா? அதுக்கு மேல ஆட முடியலையா? அப்படியா? அதுக்கு மேல ஆட முடியல. விடிய விடிய சொன்னாலும் ஆடுவே ராக்கிட்டு. அது நீ ஆடுவே கூத்தலுக்கு கூத்தலுக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு அடி வடிவான வடிவழகி வடிவான வடிவழகி மாண்புகள் போல் சத்தத்துக்கு எங்க குலசாமி
சொன்னான்னு சொல்லாட்டி நான் எனக்கு கேட்ட தங்க கட்டி அடிய வந்தாத வாடி மதுரை சுண்ணாம்புதாண்டி வாடி மதுரை சுண்ணாம்புதாண்டி நீங்க தான் சொன்னீங்க புதுக்கோட்டையா மதுரையா பாப்போம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமங்குது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமங்குது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமங்குது ஒரு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு ஒரு பொம்பளை புள்ள பாவடையை போட்டு குத்து குத்துது ஏதா உங்களுக்காக தான் நான் ஆடிட்டு இருக்கேன் ஏத்த அப்படி கைதட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு கட்டுட்டு உங்களை தொழில் எடுத்து செய்ய முடியும் உங்கள்ட்ட என்ன நாங்க அன்பளி பார்த்தா கேட்குறோம் அண்ணன் சொன்ன மாதிரி 500,000 அது உங்களோட விருப்பம் எல்லாத்துலயும் பணம் காசு இருக்கு என்ன பேமியோ பணம் காசு யார்ட்டும் இல்லாம இல்ல கொடுக்குறது மனப்பான்மை முக்கியம் என்னங்கப்பா அது மாதிரி இவங்க பல ரசிக்கிற மாதிரியே தெரியலையே அதனால முடிச்சு நீங்க வந்ததுல ஏன் முடிக்கிறீங்களா நீங்க பண்ணுங்க வச்சுக்கவா இடுப்புல பச்சைக்கு நீ சுத்ததையா கிறுக்கல ஒன்று
ஆட்டேன்னு கை திட்டீங்க ஏத்தா என்னத்த ஏய். மனசாட்சி இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடி இருக்கியா இது ஒரு ஆட்டம் வாழ்க்கைக்கு தலையில வச்சாரு ரொம்ப சிரமம் தான் ஆ. ஆமாமா அதெல்லாம் பாராட்டுற விஷயம் தான் இங்க இரு. ஆளை ஒண்ணும் கொடுத்துக்கலையே நல்ல வேலைப்பா ஏன்னா நல்லதுக்கு காரணம் கிடையாது இன்னைக்காவது பாட்டில் இப்படி வச்சிருக்கேன் முந்தா நாள் மூடிய பக்கத்தை வச்சு தூரம் மேல தூக்கி வச்சு ஆடுனேன் ஆமாமா இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு சின்ன விஷயம் ஆடலாம் கேட்டாங்க ஒருத்தர் போன் அடிச்சு ஆமா பல்ப கடிப்பீங்க ஆ. ஆமா தீய வச்சு சுத்துவீங்க ஆடலாம் ஊர்ல போய் எங்க சங்கத்துல 50,000 அவதாரம் கட்டணும் யாரு கட்டுறது ஆக நான் ஆட மாட்டேன் அதெல்லாம் முன்னோட முடிஞ்சு என்ன மிரட்டதான் செய்வாங்க மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு அத்தாடம் பார்த்து அசத்து போய் நின்னா பொம்பளை புள்ள ஆடுது ஒரு ஆம்பளை போய் ஆடுவானு கேட்க மாட்டேங்கிறிய அத்தாட பார்த்து அசத்து போய் அத்தானை பார்த்து அசந்து போயிருந்தாளா. கண்ண ஜமக்கு சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. சும்மா சும்மா அவனுக்கு காத்து அடிச்சது அவனுக்கு அடிச்சது ஆனந்த வாசம் நடக்குது அசையும் மனசு கலக்குது சின்ன பொண்ணுதான் சின்ன பொண்ணுதான் பருது சும்மா அம்மாடி சும்மா சும்மா
வந்திருக்குமே. எனக்கு உங்களை பார்த்தா ஒண்ணும் வரல. இல்ல என்ன பார்த்தா வரணும். என்ன நீ என்ன வர வர உன்னைய பார்த்தா ஒரு கடுகளை கூட வந்து சொல்ல மறி கொழுந்தி பூவி மாமா மக பிடிக்கலையா சொல்லி சொல்லி